தமிழக சட்டசபையில் இன்று அரசு சார்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஆளும் கட்சி சார்பில் முன்மொழியப்பட்டது. அதில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். தாவிக அரசை ஆதரிப்பதாக 144 எம்எல்ஏக்கள் கூறியதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவிக அரசு வெற்றி பெற்றது. இதனால் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தொடர்கிறது. முதலமைச்சர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை நியமித்தது தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இவரது நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தன. இந்நிலையில் கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் பணி நியமனத்தை தமிழக அரசு திரும்பப் பெற்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்ச மக்களே வருந்தி பேசும் நிலை உருவாகிடுச்சு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்க செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பார்க்கிறாங்க என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் எம்எல்ஏக்களால் தான் தேர்வானதாக இபிஎஸ் கூறுவது ஜமுக்காலத்தில் வடிகட்டிய போய், நான் மேலே பேசிவிட்டேன், நான் ஆட்சி அமைக்கிறேன் என்று கூறி எங்களிடம் கையெழுத்து பெற்றார். திருமாவளவனை முதல்வராக மறுத்த இபிஎஸ், நான் தான் முதல்வராக இருப்பேன் என்றார். நாங்க அமைச்சர் பதவிக்காக தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்தோம் என்றால் நீங்க சந்நியாசம் செய்ய வந்தீங்களா என்றும் தெரிவித்தார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகள் பிப்ரவரி 17 முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடத்தப்பட்டன. இந்நிலையில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 85.20% பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 3.19% குறைவாகும். முன்னதாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 15ஆம் தேதியே வெளியானது. மாநிலங்களவை எம்பியான மூத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்காக குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புதன்கிழமை அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை டாக்டர்கள் கண்காணித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அரசு சீனா செல்வதற்காக நேற்று வாஷிங்டனில் இருந்து புறப்பட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதே எனது முதல் நோக்கமாக உள்ளது. அமெரிக்கர்களின் நிதி நிலைமையை பற்றி சிந்திப்பதில்லை, யாரை பற்றியும் நான் சிந்திப்பதில்லை என்று கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இதுவரை 56 போட்டிகள் முடிந்துள்ளன. நேற்று நடந்த 56வது லீக் போட்டியில் குஜராத் ஹைதராபாத் அணிகள் மோதின. இதில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் குஜராத் அணி 8 வெற்றியுடன் 16 புள்ளிகள் பெற்று முதல் இடத்திற்கு முன்னேறியது. ஆர்சிபி 2வது இடத்திலும் ஹைதராபாத் அணி 3வது இடத்திலும் நீடிக்கின்றது.